வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. இப்போ வந்து அண்மை செய்தி, முதலமைச்சருடைய விக்கெட்டில் இன்னொன்று காலியாக போகுது. காலியாகாட்டினாலும் பரவாயில்ல, அவர்களுடைய ஆட்டம் வந்து அடங்க போயிருந்தே சொல்லலாம். என்ன அந்த பிரச்சனை? முதலமைச்சருடைய செயலாளர் உமாநாத் ஐஏஎஸ் அவரை பற்றி இன்றைக்கி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. நீதிமன்றத்துக்கு வந்துருச்சு. தலைமை நீதியரசர் வந்து கெடு கொடுத்துருக்காரு. அதுதான் முக்கியமாக பார்க்கப்படுது. ஏன்னா ஏற்கனவே அருண் அவர்கள் மாற்றப்பட்டது, முருகானந்தம் அவர்கள் மாற்றப்பட்டதாகட்டும், டிஜிபி மாற்றப்பட்டது, வெங்கட்ராமன் அவர்கள் மாற்றப்பட்டது, தீரஜ்குமார் அவர்கள் மாற்றப்பட்டது, இப்படி டேவிட்சன் அவர்கள் மாற்றப்பட்டது. முக்கியமானவர் சொல்ல மறந்துட்டேன். இந்த மாதிரி மாற்றப்பட்ட உடனே திமுகவுக்கு ஒரு கலக்கத்தை ஏற்படுத்திடுச்சு. இப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் யாருன்னா, செந்தில்வேலன் ஐஏஎஸ் இருக்கார், அதுக்கப்புறம் சிறப்பு ஐபிஎஸ் அதிகாரி ஒருத்தர் இருக்கார், அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா குமரகுருபரன் ஐஏஎஸ் மாநகராட்சியில் இருக்கார், இன்னொன்று உமாநாத் ஐஏஎஸ் இருக்கார். இப்போ என்ன சிக்கல்னா, உமாநாத் ஐஏஎஸ் அவர்கள் வந்து தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள்கிட்ட ஃபோன் போட்டு பேசுகிறாரு, திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுறாருன்னு பிஜேபி இப்போ ஒரு வழக்கு தொடுத்துருக்காங்க. வழக்கு தொடுக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. வழக்கு என்றைக்கு வந்து நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டாங்க, 20ஆம் தேதிக்குள்ளே இதுக்கு பதில் கொடுங்கன்னு. இது சிக்கலான விஷயந்தான். ஏன்னா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நெருப்பு இல்லாமல் புகையாது அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி பல ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் திமுகவுடைய நிலை வித்துவான்களாக ஆகிட்டாங்க. நம்ம பார்க்க முடியுது. அவருலாம் பேர் சொல்லலை. பார்த்துட்டு இருக்க மக்கள் உங்களுக்கு தெரியும் யார் நிலை வித்துவான்களாக இருந்து கொண்டிருந்தார்கள், இப்போ யார் இருக்காங்கங்கிறது உங்களுக்கு தெரியும். லஞ்ச ஒழிப்புத்துறையில் என்ன நடக்குது, சிட்டியில் என்ன நடக்குது, ஒவ்வொரு ஏரியாலையும் என்ன நடக்குது. பல ஐபிஎஸ் அதிகாரிகள் குறிஞ்சியிலத்துக்கு வேண்டிப்பட்டவங்களாக இருக்காங்க, மருமகனுக்கு வேண்டிப்பட்டவங்களாக இருக்காங்க. இதெல்லாம் கடந்த காலத்தில் இருந்தது தான். இப்போ இவருடைய ஆட்டம் க்ளோஸ் ஆனால் கூட இன்னும் அதனுடைய அந்த நிழல் இருக்குது. அந்த நிழல் இருக்கிறதுக்கான ஒரு மரத்தை வெட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன், கீழே விழுந்த உடனே அந்த மரத்துடைய நிழல் கொஞ்சமாக இருக்கும். முதல்ல பெரிய நிழல் இருந்தது, இப்போ கொஞ்சம் நிழல் இருக்கும். எப்படி இருந்தாலும் நிழல் தான். இப்போ என்னென்னா கடைசி கட்டத்தில் வந்து இந்த அதிகாரிகள் கூட இருக்கவங்கள மாற்றினா இன்னும் அவர்களுக்கு சிக்கலாக போயிடும். ஏன்னா இப்போ ஸ்டாலின் அவர்கள் ஒரு அதிகாரம் இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் அரசாங்க பதவியில் இல்லை. ஆனால் ஐஏஎஸ் அப்படிங்கிறவர், ஸ்டாலின் அவர்கள் கூட இருக்கிறவர், அவர் நினச்சா இன்ஃப்ளூயன்ஸ் பலது பண்ண முடியும். ஆனால் அந்த அளவுக்கு அதிகாரிகள் தொடர்பு இருக்கும். திமுக தான் ஜெம்மாடி வரப்போகுது அப்படின்ட்டு பல விஷயங்கள் அவரால் கேட்க முடியும். இதுதான் இப்போ இந்த பதட்டத்துக்கு காரணம். இப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் KN நேருவையோ ஏவா வேலுவையோ இவங்களை நம்பி இல்லை, முழுக்க அதிகாரிகளை நம்பி தான் அந்த ஆட்சி நடக்குது. அதிகாரிகளை நம்பி ஒரு ஆட்சி வந்து இந்தியாவில் நடக்குதுன்னா அது ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி தான். ஏன்னா இந்த அதிகாரிகள் தான் தன் பொற்கால ஆட்சி நடத்துறதுக்கு காரணம்னு சிஎம் நினைக்கிறார். பிடிஆர் அவர்கள் பதவி விட்டு இறக்கணத்துக்கு யார் காரணங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஒரு ஐஏஎஸ்க்கும் அவருக்கும் சண்டை. இந்த ஆடியோ பிரச்சனையும் தாண்டி இந்த சண்டை பெரிய விஷயம். அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ்கள் அவ்வளோ முக்கியம். அப்போ மாநிலம் முழுக்க வந்து இன்றைக்கி ரெய்டு நடக்கட்டும், பல விஷயங்கள். இப்போ ஒரு ஏரியாவில் ரெய்டு வரப்போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன தான் இருந்தாலும் மேலே இருந்து அவர் பேசினார்னு வச்சுக்கோங்களேன், அப்படிங்கும்போது அவர் கொஞ்சம் அனுசரணையாக நடந்துக்குவார். ஏற்கனவே படக்கும் படை இருக்காங்கள்ல தமிழகம் முழுக்க, அவங்கள வளைக்கக்கூடிய வேலையில் பரம்பொருள் பெயர் கொண்ட ஒரு ஐஆர்எஸ் அதிகாரி நியமிச்சிட்டு இருந்தாங்க திமுக தான். இப்போ அந்த ஐஆர்எஸ் அதிகாரி கொஞ்சமாக பின்வாங்குறாரு. ஏன்னா அவரை இடி வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதே போல் அன்பில் மகேஷ் கூட இருக்கக்கூடிய விரல் வித்தைக்காரர்னு ஒருத்தர் பிஏ இருந்தார், அவரும் இப்போ கண்ட்ரோலுக்கு வந்துட்டார். இப்படி பல பேரை இன்றைக்கி வந்து புலனாய்வு அமைப்புகள் கண்ட்ரோல் வச்சுருக்காங்க. சார் ஒருத்தர் 2 பேர் அப்படின்னா சமாளிச்சிடலாம். இங்கே அப்படி இல்லை, புற்றீசல் போல் இன்றைக்கி பரவி இருக்குது இன்றைக்கி அந்த அதிகாரம். சாதாரணமாக நம்ம வந்து திமுக ஏன் வரக்கூடாது அப்படிங்கிறத நிறையா பார்த்துட்டு இருக்க மக்களும் உங்களுக்கு தெரியும். போதைப் பொருள் கலாச்சாரம் சார், பெண்களுக்கு எதிரான கொடுமை, இது ஒரு பக்கங்க. ஆனால் இதையும் தாண்டி நம்ம இந்த பத்திரிகையாளராக இருக்கும்போது இந்த கவர்மெண்ட்டில் பேசும்போது இந்த இடம் அந்த இடம் இல்லை. இவங்க என்னென்னா இந்த அதிகார மையங்கள் எப்படி இருக்குன்னா, இவங்களை மீறி நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா மக்கள் வாக்களித்து இவங்களை அப்புறப்படுத்தாதல்ல இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க மேலே இருக்கக்கூடிய அதானிட்டையும் பேசுவாங்க, அமித்ஷா பையன் ஜெய்ஷா இவங்க மீட்டிங் போகாமையாக இருக்காங்க. அப்போ அதிமுக மாவட்ட செயலாளர்களை விலைக்கு வாங்குவாங்க, டிவிகேக்காரங்களை விலைக்கு வாங்குவாங்க. அப்போ என்னென்னா பணம் அப்படிங்கிற ஒன்று வந்து பாதாளம் வரைக்கும் பாயும். பணம் பாதாளம் வரைக்கும் அது வந்து இவங்ககிட்ட ரொம்ப நிறையா இருக்குது. கூடவே அதிகாரம், இந்த அதிகாரமும் பணமும் இருக்கும்போது என்னென்னா இவங்க அப்போ இயற்கையிலே ஒரு மிதமஞ்ச ஒரு நம்மளை மீறி எதுவும் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு இவங்க ஆகிட்டாங்க. இவங்களை அவ்வளோ ஈஸியாக நம்ம ஒன்றுமே மக்களுக்கு ஏன் நம்ம சில விஷயத்தில் நம்ம நிறைய என்னால் பேச முடியல. நிறைய விஷயம் தெரிஞ்சாலும் நாகரிகம் வருது, சிலலாம் பேச முடியல. நம்ம சாதாரணமாக வந்து நம்ம வந்து ஒரு 10 ரூபா பஸ்ஸில் போகலாம், டோர் இல்லாத பஸ்ஸில் போகலாம் அப்படிலாம் நினைப்போம். இவங்க அப்படி இல்லை. ஒரு நாளைக்கு சர்வசாதாரணமாக 20-30 லட்சம் செலவு பண்ணுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பணம் வருது, கொட்டுதுங்க பணம். இல்லைன்னா பல கோடிக்கு வாட்ச் கட்டுவாங்களா, நல்லா யோசனை பாருங்கள்.
அந்த வாட்ச் கட்டுற பணம் இருந்ததுன்னா நம்மலாம் வந்து வேலைக்கே போவோம், வீட்டில் செட்டில் ஆயிடுவாங்க. அது வந்து இவங்களுக்கு சாதாரண ஒரு பொருள், கையில் கட்டுற ஒரு அந்த அளவுக்கு மிஞ்சி இருக்காங்க. ஒன்று வேணால் இப்போ இந்த அதிகாரிகளை வந்து வெளியில் அனுப்புனாங்கல்ல, இப்போ அவர்கள் சந்தித்து எப்படி இந்த ஆட்சி வரணும், அடுத்து இந்த ஆட்சியை கொண்டு வரதுக்கு நம்ம பாடுபடுவோம் அப்படின்னு சம்மதம் எடுத்திருக்காங்க. என்னென்னா இவங்களுக்கு என்னென்னா இந்த ஆட்சி வந்தால் தான், இப்படி ஒரு முதலமைச்சர் இருந்தால் தான் அவங்க நினச்சதை சாதிக்க முடியும். இதே ஜெயலலிதா மாவட்டையோ கலைஞர் அவங்கள்ட்டையோ போய் இந்த மாதிரிலாம் பேச முடியுமா? நீங்கள் நல்லா யோசனை பாருங்கள். ஐயா பொறுப்பு டிஜிபியை போடுறோம் அப்படின்னா ஜெயலலிதா என்ன கேட்பாங்க? நீ சிஎம்மா நான் சிஎம்மா கேட்பாங்களா இல்லையா? கலைஞர்கிட்ட போய் சொல்ல முடியுமா எதுக்கே போடுறேன்? கேட்பாரா கேட்க மாட்டாரா? பல ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் பேசுகிறதெல்லாம் கேட்டோம்ல, கலைஞர் கூட இருந்தோம், கலைஞர் எப்படி சிந்திப்பார், ஜெயலலிதாமா எப்படி பேசுவாங்க, நல்லா யோசனை பாருங்கள். ராமானுஜம் அவர்கள் ஐபிஎஸை பற்றி பேசுகிறோம், அலெக்சாண்டர் ஐபிஎஸை பற்றி பேசுகிறோமா இல்லையா? எதுக்காக பேசுகிறோம்? அவங்க இருந்தபோது தமிழ்நாடு எப்படி இருந்தது? இன்றைக்கும் நேர்மையாகவும் நியாயம் எவ்வளோ ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி மக்கள்கிட்ட என்னென்னா சில ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் பேரை மனப்பாடம் ஆகிடுச்சு. சார் இவர் அதில் சம்மந்தப்பட்டிருக்காரு சார், சரி சார் இது சம்மந்தப்பட்டிருக்காரு. நம்ம அப்போல்லாம் பேசலை. இடி ஒரு புலனாய்வு அமைப்பு, ஆமாம் அந்த ஐபிஎஸ் அதிகாரி டெண்டர் மேட்டரில் தலையிட்டார், அரசாங்க ரகசியத்தை 3% சொல்லியிருக்காரு, நாங்கள் உள்துறை அமைச்சர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம்னு சொன்னாங்களா இல்லையா? அப்போ அதை பற்றி பேசுகிறது நம்ம கடமை தானே இல்லையா? உங்களை ஒரு போஸ்டிங்கில் விட்டு எடுத்தவொன்னே என்ன பண்ணுறீங்க, எனக்கு இதய சிகிச்சை தேவைப்படுது, நான் மெடிக்கல் லீவ் வேணும்னு கேட்குறீங்க, அது உங்கள் இஷ்டம். மக்கள் என்ன கேட்குறாங்க? இதே மாதிரி தான் சார் செந்தில் பாலாஜிகிட்ட போனால் அவருக்கும் ஹார்ட் பிரச்சனை, இந்த பக்கம் நேரு அவர்கள் தம்பி இப்போ ரவிச்சந்திரன் போட அவரும் ஹார்ட் பிரச்சனை. அப்போ வந்து மேல்மட்டத்தில் இருக்கக்கூடியவங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பல அளவுக்கு சொத்து சேர்த்துறீங்க. உங்களை யாராவது கை வைக்க வச்சா மருத்துவத்தை காரணம் காட்டி நீங்கள் ஒதுக்கிடுறீங்க. சேர்த்து வரைச்ச பணத்தை வச்சு நிம்மதியாக இருப்பீங்க. அடுத்த ஆட்சி வந்தால் மறுபடியும் அதே போஸ்டிங்கில் வருவீங்க, அதே மாதிரி பண்ணுவீங்க. அப்போ நாங்கள்லாம் பார்த்துட்ருக்கோம், நாங்கள் எங்கே? அப்போ ஒரு சாமானியன் இந்த நாட்டில் வாழ முடியுமா? இப்போ நம்ம கேட்கக்கூடிய கேள்வி அதான். இன்றைக்கி எல்லாம் சார் நம்ம என்ன கேட்குறோம், ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸை மாற்றினா ஏன் ஸ்டாலின் அவ்வளோ கொந்தளிக்கிறார்? ஐஏஎஸ் ஐபிஎஸ் உங்க கூடையாக இருப்பாங்க, இது அரசாங்க பதவி எப்போ வேணாலும் மாற்றலாம் சார். இது மாற்றிட்டாங்க என்ன மாற்ற அசாமில் மாற்றலே சார். பிஜேபி உங்களை ஜெயிக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க சார். எப்படி சார் மாற்றாமல் இருப்பாங்க? நீங்கள் மட்டும் விஜய் வெளியில் போனால் கேட்டு போடுறீங்க, பழனிசாமி மேலே வந்து ஆம்புலன்ஸை மறிச்சாருன்னு கேஸ் போட்டிங்களா இல்லையா? அப்போ பிஜேபி உங்களை பண்ணாதா? இது எப்படி, இது என்ன, அது இன்னும் புரியல நமக்கு சார். யார் எந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் வேணால் போடுங்க சார், எங்களுக்கு மக்கள் ஆதரவு அப்படி தானே சார் பேசணும் சிஎம். அதை விட்டுட்டு தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் எழுதுறீங்க. லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு வேறு யாரும் வந்துடக்கூடாது, ரொம்ப குறியாக இருக்கீங்க. இப்போ மிட்டலில் போட்டோன்னே என்ன சொல்கிறீங்க, அவர் வந்து ஆர்எஸ்எஸ் அதிகாரி. ஏங்க ஒருத்தரை போட்டால் அவர் ஆர்எஸ்எஸ் அதிகாரிங்கிறது, இன்னொரு பக்கம் திருப்பரங்குன்ற விஷயத்தில் உங்களுக்கு ஜிஆர் சுவாமிநாதனை போட்டால் அவர் வந்து அந்த சமூகம் அப்படின்னு அவருக்கு ஒரு உள்நோக்கத்தை, இதுக்கு எல்லையே இல்லைங்க. இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா இது ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் ஒவ்வொருத்தரையும் அவங்களுடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே தான் போய் நிற்கிறோம்? மறுபடியும் சொல்கிறோம், இன்றைக்கி உமாநாத் அவர்களை வந்து தேர்தல் ஆணையம் வந்து இன்றைக்கி வந்து நான் வந்து 20ஆம் தேதி கெடு கொடுத்துருக்காங்க. இனிமேல் என்ன தெரியுமாவும், இப்போ ஒன்ஸ் கோர்ட்டுக்கு போனோடனே இனிமேல் வந்து அவங்க யார்ட்டையும் பேச மாட்டாங்க, அவ்வளோதான். ஏன்னா இப்போ கோர்ட்டுக்கு போயிடுச்சு, இனிமேல் யார்ட்டையாச்சும் போயிடுச்சு, அது வெளியே தெரிஞ்சதுன்னா மிகப்பெரிய பிரச்சனை ஆகிடும். அதனால் ஒவ்வொரு விஷயமும் திமுகவுக்கு கடைசி நேரத்தில் ஒவ்வொரு விஷயமா செக் வச்சுட்டாங்க இருக்காங்கன்னே சொல்லலாம். திமுக உண்மையில் அரண்டு போயிருக்குன்னே சொல்லலாம். தொடர்ந்து நிறையா நம்ம இது மாதிரி அண்மை தகவல் கொடுத்துருக்கோம், நீங்கள் ஆதரவு கொடுத்துட்றீங்க. தொடர்ந்து உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.